ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, லைஃபுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரியை தாங்க கொண்டு வந்திருக்கிறோம். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ஸ்டோரிஸை நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெட்ஃபோனை காதில் போட்டுக்கோங்க. அண்ட் அதே சமயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களோட பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கோங்க. இமேஜ் பண்ணிங்கன்னா விஷுவலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குருகுலம் இருக்குங்க. அந்த குருகுலத்தில் நிறைய சீடர்கள் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீடர்கள் வந்துட்டு எப்போவுமே சரி மாலை வேளையில் எல்லாருமே வந்துட்டு வெளியில் உட்காந்து சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு நேரமாக வந்துட்டு அந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு குரு வந்து கொடுத்துருக்காருங்க. அந்த குரு வந்துட்டு இந்த மாதிரி சுதந்திரம் கொடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்காரு. இப்படி நாட்கள் போக போக ஒரு சில சலசலப்புகளை வந்துட்டு குரு அந்த சீடர்கள் மத்தியில் பார்க்குறாரு. என்னன்னா, ஏதாவது ஒரு வதந்திகள், இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் இங்கே வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, யாராவது சின்ன தவறு செஞ்சிட்டாலும் சரி அந்த தவறை எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேசுறது, அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து திரிச்சு விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது குருக்கு வந்துட்டு பிடிக்கல. ஏன்னா எப்போவுமே சரி சீடர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை அப்படின்றது இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படின்றது இல்லாமல் போயிடுமே, அவங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் அப்படின்றது தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரு இந்த இடத்துல முடிவு பண்ணி யார் இந்த தவறுகளை செய்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நோட் பண்ணுறாரு. இப்போ அவர் நிறைய பேர் தவறு சொல்கிறத பார்க்குறாரு. அதில் குறிப்பாக அந்த தவறு சொல்கிறவங்கள கூப்பிட்டு இவர் வந்து கண்டிக்கிறாருங்க. கண்டிக்கக்குள்ள அந்த தவறு செய்கிறவங்க மனம் திருந்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு நபரை மட்டும் கை காட்டுறாங்க. எங்களுக்கு இவன் தான் சொன்னான், எனக்கு இவன் சொன்னான், எனக்கு இவன் சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நபர்கிட்ட தான் போகுது. இவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்னா, அதாவது ஒரு ஒரு விஷயத்தை சரி பண்ணாலே இங்கே எல்லாமே கரெக்டாகிடும். அதாவது எரியறது அப்படிங்கிட்டா கொதிக்கிறது அடங்கிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் இங்கே யாரா கொளுத்தி போகிறது அப்படின்ற ஆளை மட்டும் பார்த்து நம்ம இதை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் கை காட்டுற ஒரு நபர்கிட்ட அவர் போகிறாரு. அந்த பையனை பார்த்து சீட்டனை தனியாக கூப்பிட்டு, ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டா இவனுக்கு அவமானமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இவனை தனியாக கூப்பிட்டு சீடர் வந்துட்டு அதாவது குரு வந்துட்டு சொல்கிறாரு, இது போல் நீ வந்துட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தவறு, தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை செய்யாத அப்படின்னு சொல்லி இருக்கிற வந்துட்டு விஷயங்களை எடுத்து சொல்கிறாருங்க. எடுத்து சொன்ன உடனே அந்த வந்துட்டு சீடனும் என்ன சொல்கிறான்னா, மன்னிச்சிருங்க குரு, நான் இதுக்கு அப்புறம் இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றத வந்துட்டு அவன் சொல்கிறான். இப்போ குருக்கு ஒரு வலுத்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவன் பெருசாக வந்துட்டு உணர்ந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட தவறை உணர்ந்து வந்துட்டு சொன்னாங்க, அது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பட் இவன் சொல்கிறது நமக்கு புரியலையே, அதாவது சாரி வந்துட்டு இவன் சொல்கிறது சரியாக தெரியலையே, இவன் வந்துட்டு திருந்தின மாதிரி ஒன்றும் தெரியல, அதனால் இவனுக்கு இன்னொரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணுறாரு குரு. ஏன்னா ஒரு குருவுக்கு தெரியாதா தன்னுடைய சீடன் வந்துட்டு எதை யோசிப்பான், அவன் திருந்திட்டானா எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களோட அனுபவம் அப்படின்றது வேறு. அதனால் அந்த குரு என்ன செய்கிறாருன்னா, ஒரு பஞ்சு மூட்டையை வந்துட்டு இந்த சீடன் கிட்ட கொடுக்குறாரு. இதை வந்துட்டு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன், அதாவது தண்டனையாக நான் கொடுக்குறேன். இந்த பஞ்சு மூட்டையை நீ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்கிறான்னா, இங்கே ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல உக்காந்துக்கோ. அந்த பஞ்சு மூட்டையில் இருக்க பஞ்சை நீ ஒன்று ஒன்றா வந்துட்டு பிச்சு 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 போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இவனுக்கு ஒரே இதுவாகிடுது, என்னடா நம்ம குரு எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நினச்சேன், இப்போ வந்துட்டு இவர் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் ஒரு வேலையா, நான்லாம் அசால்ட்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனன் ஒரு வந்துட்டு மெத்தனத்தோட அவன் என்ன செய்கிறான்னா, அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அந்த பஞ்சு மூட்டையை ஃபுல்லாக பிச்சு பிச்சு வந்துட்டு போட்டுறான். பிச்சு போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த பஞ்சு மூட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு பிச்சு போட்டாங்க. பிச்சு போட்ட உடனே இதெல்லாம் ஒரு வேலைன்னு இதெல்லாம் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழி நடுவில் வந்துட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு வரான். இவனுக்குள்ளே இவனே வந்து பேசிக்கிட்டு வரான், இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் எப்படி ஈஸியாக செஞ்சுட்டான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி. அப்போ இவன் இன்னும் வந்துட்டு இவனுடைய தவறை நினச்சி திருந்தலை இந்த ஒரு மணி நேர கேப்லேயும். இதை வந்துட்டு குரு அவங்ககிட்ட கேட்குறாரு, என்னப்பா இப்போ எப்படி இருக்கு உன்னோட மனசு அப்படின்னோடனே வழக்கம் போலேயே அவனுக்குள்ள ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிட்டே அவன் வந்துட்டு ஓகே குரு, நல்லா இருக்கு, இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கான். அப்போ குரு வந்துட்டு இவன் இன்னும் திருந்தலை அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ என்ன செய்றீன்னா நேராக போ, நீ வந்துட்டு ஒரு மணி நேரமாக பிச்சு பிச்சு போட்டுட்டு இருந்த பார்த்தியா, அந்த பஞ்சை வந்துட்டு
திரும்பவும் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாராம். இவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அதாவது என்னடா எப்படி இதெல்லாம் சாத்தியம், நான் போட்டுட்டேன், அது எங்கெங்கேயோ மூலை முடுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம், அதை எப்படி நான் போய் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற இவனுக்குள்ள ஒரு கேள்வி. அதை வந்துட்டு குருக்கிட்டே கேட்டுறான். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி இப்போ நான் எடுத்துகிட்டு வர முடியும், அது எங்கெங்கே போயிருக்கும், என்னென்ன இதாகிட்டு இருக்குமோ தெரியாது, எங்கெங்கெல்லாம் விழுந்திருக்குமோன்னு தெரியாது, அதை எப்படி நான் போய் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட இவன் கேட்குறான். அப்போ குரு வந்துட்டு இவனை பார்த்து கேட்குறாரு, இந்த ஒரு விஷயம் எப்படி சாத்தியம் இல்லை அப்படின்றத நீ வந்துட்டு தெரிஞ்சுக்கிறியோ, அதே போல் மற்றவர்கள் பற்றிய அவங்களுடைய குறைகளை நீ சொல்லுறியே, இப்போ அந்த குறைகள் என்னாகும்னா ஒருத்தர்கிட்ட ஒரு வகையில் போகும், அவங்க நீ சொன்ன மாதிரியே அவங்க சொல்ல போகிறது கிடையாது. அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க அதை இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இமேஜ் பண்ணி வந்துட்டு சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லக்கொள்கிற அந்த ஒருவர் செய்த ஒரு சின்ன தவறு அப்படின்றது நீ இதை வெளியில் பேசினதுனால எத்தனை பேர் வாயில் எப்படி எப்படிலாம் இது போய் விழுந்திருக்கும். அப்போ இந்த சொற்கள் அப்படின்றது நம்மளால் திரும்ப பெற முடியுமா அப்படின்னு சொல்லி குரு வந்துட்டு அந்த சீடனை பார்த்து கேட்குறாரு. சீடனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நம்ம குரு வந்துட்டு என்னமோ நினச்சோம், முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சோம், திடீர்னு இப்படி வந்துட்டு நமக்கு வேலை வச்சுட்டாரு, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. தலை குனிஞ்சு நின்று அவனை அறியாமலேயே அவனோட கண்ணில் இருந்து தண்ணி வர ஏன்னா அவன் மனப்பூர்வமாக உணர்ந்துட்டான். ஒரு செயல் மூலயமா அவனுக்கு இது போன்ற வந்துட்டு பிரச்சனைகளை விலக்கி சொல்லக்கொள்கிற அவன் மனப்பூர்வமாக வந்துட்டு உணர்ந்துட்டான். அதனால தான் அந்த காலத்துலலாம் குருகுலம்லாம் அனுப்புனாங்க போல். நிறைய வந்துட்டு இந்த மாதிரி பாடசாலைகள், இதில் குருக்கள் என்னென்னா நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, எனிவன் நம்ம வந்துட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டாலே வந்து போதுமான ஒன்று தான். ஸோ அது மாதிரி அந்த குரு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை திருத்திறாரு. அப்போ அந்த குரு அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, அவங்க எல்லாரையும் வர வச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இவன் சொன்னான்னு அதை நீங்கள் கேட்டு அதை என்ன திரும்ப அதை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க. உங்கள்கிட்ட இருந்து யாருக்கிட்ட இருந்து எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியாது. இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது. இதை எதுக்காக நீங்கள் எல்லாரிடமும் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டார். அப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. நாங்கள் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து வந்துட்டு நிற்கிறாங்க. இதை தான் வந்துட்டு அந்த குரு சொல்ல வராரு. நமக்கு ஒரு விஷயம் நல்லதாக ஒருத்தரை பற்றி வந்து தெரியுதுன்னா அதை நம்ம வந்துட்டு வெளியில் சொல்லலாம். அதுவே ஒரு விஷயம் கெட்டதாக தெரியுது, சின்னதாக தெரியுது, அது 100% நமக்கு தெரியும் அப்படின்னா கூட அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. அதை பற்றி நமக்கு 100% தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறார். ஏன்னா மனிதன் அப்படின்றது தவறு செய்கிறதுன்றது இயல்பு தான். அது சின்ன தவறோ பெரிய தவறோ அதை பற்றி வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதை வெளியில் நம்ம மற்றவங்களிடம் போய் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதனால் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை தெரியாமல் ஒரு சின்னதாக ஒரு தவறு செஞ்சிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள இதை வச்சே வந்துட்டு இவங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சுருவாங்க, இவன் இந்த மாதிரி தப்பு செஞ்சவன் குத்தி குத்தி காட்டிய அவங்களைய மறுபடியும் இது போன்ற தவறுகள் செய்யறதுக்கு வந்து தூண்டக்கூடிய விஷயமா இது அமைஞ்சிடும். அதனால் மற்றவர்கள் பற்றியே வந்துட்டு பேசுகிறத நிறுத்திடுங்க. நல்லதை பற்றி பேசுகிறீங்களா, யாராவது மற்றவங்கள பற்றி நல்லதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா, தாராளமாக அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றவங்கள பற்றி கெட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஆர்வமாக நீங்கள் கேட்காதீங்க. அதுக்கு நீங்கள் ஈடுபாடு அப்படின்றது கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி மற்றவங்கள பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறவங்க நாளைக்கு உங்களை பற்றி வந்துட்டு மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு பழகிட்டீங்கன்னா நாளைக்கு இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபாடு அப்படின்றது போயிடும். மற்றவர்கள் பார்க்கக்குள்ள எல்லாமே நீங்கள் மற்றவர்களை வந்து எடை போட்டு தான் பார்ப்பீங்க அப்படின்றத வந்துட்டு இந்த குரு அங்கே இருக்கிற சீடர்கள்கிட்டையும் அப்படியே நம்மக்கிட்டையும் வந்துட்டு சொல்லி இந்த கதையை வந்துட்டு முடிக்கிறாருங்க. இந்த கதை கேட்கக்குள்ள எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடடா, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாழ்க்கை வாழ்வதற்கான தத்துவங்களை யாரும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் மேபி. கதை எப்படிங்க, சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.